நம்ம எவ்வளவு தொகை இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை விட 3-4 மடங்கு கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய பிளானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை கேரண்டீட் இன்கம் பிளான் சொல்லுவாங்க. இந்த பிளானை பத்தின டீடைல்ஸும் இதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது போதுமான ரிட்டர்ன்ஸ் தானான்றதை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியுமான்ற எல்லா விஷயத்தையும் டேட்டாவோட பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். கேரண்டீட் இன்கம் பிளான் சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு பர்டிகுலர் தொகையை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து கட்டிக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அதுக்கப்புறம் கேரண்டீடா ஒரு தொகை வருஷா வருஷம் வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வருஷா வருஷம் 1 லட்ச ரூபான்ற தொகையை 10 வருஷத்துக்கு நம்ம கட்டிட்டு வரும். 1 லட்ச ரூபா கட்டலாம், இல்லைன்னா மாசம் 8,500 ரூபாய் நம்ம பே பண்ணலாம். 10 வருஷம் ஃபுல்லா பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். 15வது வருஷத்துல இருந்து 50வது வருஷம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட அதிகமான தொகையை நமக்கு கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல 1,20,000 ரூபாய் வருஷா வருஷம் நமக்கு 50வது வருஷம் வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 30 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா 45வது வயசுல இருந்து தொடர்ந்து எல்லா வருஷமும் 1,20,000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 80வது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பென்ஷன் மாதிரி சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்ற தொகை என்னமோ 10 லட்ச ரூபா தான், ஆனா நமக்கு ரிட்டர்ன்ஸா 40 லட்சத்துக்கும் மேல கிடைச்சிருக்கும். இதை கேட்கும் போது ரொம்ப நல்ல பிளான் மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரியான ஸ்டோரியை சொல்லி உங்ககிட்ட இந்த மாதிரியான பிளான்ஸை மிஸ்செல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேங்க்ல நீங்க ஒரு பெரிய பிக்ஸட் டெபாசிட் போட போனாலோ, இல்ல NRA இருந்து பேங்கை விசிட் பண்ணாலோ, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ பேங்க் மேனேஜரோ போன் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு, போட்ட காசை விட 4 மடங்கு வரும்னு சொல்லி தான் முதல்ல கான்வர்சேஷன் ஆரம்பிப்பாங்க. இங்க சொல்ற ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்தாலும் இது நல்ல ரிட்டர்ன்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு IRR யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல 6%க்கும் குறைவான ரிட்டர்ன் ரேட்ல தான் இது வளர்ந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிறைய கேரண்டீட் இன்கம் பிளான்ல 3.5 இருந்து 4% ரிட்டர்ன் ரேட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணோம்னா அதே பேங்க்ல நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே 7.5% வரைக்கும் ரிட்டர்ன் ரேட் கிடைக்கும். இதுல வெறும் 4-5% ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன் ரேட்டை நம்ம கிட்ட சொல்லாம இதுல இருந்து 4 மடங்கு ரிட்டர்ன் வரும், லைஃப் லாங் இன்கம் வரும் சொல்லி அந்த மாதிரி நம்மள இதுல லியூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரியான பிளான்ஸை என்கிட்டயே நிறைய முறை செல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் உங்ககிட்ட யாராவது பிரசன்ட் பண்றாங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை கேட்கணும். இதோட IRR என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலான சிச்சுவேஷன்ல அதோட IRR நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லலைன்னா அதை கால்குலேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அந்த IRR 7 இல்ல 7.5% குறைவா இருக்குன்னா இதை இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லக்கூடாது. இந்த பிளானோட பேரெல்லாம் அஷூர்ட் வெல்த், கேரண்டீட் வெல்த், லைஃப் லாங் இன்கம் இல்ல பென்ஷன் பிளான் சொல்லிட்டு இந்த மாதிரியான பேர்ல இருக்கும். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ஆக்சுவலா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த பிளான்ஸை நம்ம கிட்ட செல் பண்ணும்போது இன்சூரன்ஸ்னே சொல்ல மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆரம்பிப்பாங்க. ஏதோ அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி இதுல இருந்து எக்ஸ்ட்ரா கவரேஜும் கிடைக்கும், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் கவரேஜ் கிடைக்கும் நம்ம கிட்ட மென்ஷன் பண்ணுவாங்க. சோ நம்பர்ஸ் படி பார்த்தா இந்த 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காக வருஷா வருஷம் 1 லட்ச ரூபாய் நம்ம பிரீமியம் கட்டிட்டு வருவோம். 16வது வருஷத்துக்கு மேல நம்ம கட்டின பிரீமியம் தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அதை இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா கால்குலேட் பண்ணா அந்த 1,20,000 ரூபாயும் 16 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பை சிக்னிபிகண்டா இழந்திருக்கும். இன்ஃபேக்ட் அடுத்த ஒவ்வொரு வருஷமும் அதோட மதிப்பு இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். கடைசியாலாம் பார்த்தோம்னா வெறும் 4,000 ரூபாய்க்கு தான் அது சமமா இருக்கும். அந்த பாயிண்ட்ல நமக்கு 1,20,000 ரூபாய் கிடைச்சாலும் இன்னைக்கு 4,000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். அதுவுமே வருஷத்துக்கு இந்த தொகை நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இதை ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னே நம்மளால சொல்ல முடியாது. சரி, இன்வெஸ்ட்மெண்டா தான் இல்ல இன்சூரன்ஸ் கவரேஜாவது போதுமானதா இருக்கான்னு பார்த்தா வெறும் 10 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். அதே இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்தாலும் 20 வருஷம் கழிச்சு இந்த தொகை போதுமானதா இருக்காது. இன்ஃபேக்ட் இதே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு 13-14 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸையும் அதிகமான சேஃப்டி நெட்டையும் நம்மளால வைக்க முடியும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் சொன்னாலே எப்பவுமே டேர்ம் பிளான் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகத்துல வரும். இந்த கேரண்டீட் பிளான் எக்ஸாம்பிள்ல 1 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டிட்டு வந்தா நமக்கு 10 லட்ச ரூபான்ற கவரேஜ் கிடைச்சிருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா 1 கோடி ரூபாய் ஒருத்தான கவரேஜை வெறும் 1000 ரூபான்ற பிரீமியம்ல எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா இந்த மாதிரியான மிஸ்செல்லிங் அவாய்ட் பண்ணனாலோ இல்ல ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணனாலும், அதுவும் சிம்பிளான டேர்ம் பிளான் சூஸ் பண்ணா டிட்டோ டீம் கூட உங்களால ஃப்ரீயா காலம் ஸ்கெடியூல் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் ஒரு செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த 1 லட்ச ரூபாய் பிளானே எடுத்துப்போம். இதை 2 காம்பனண்டா பிரிப்போம். 10,000 ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ்க்காகவும் 90,000 ரூபாய் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்டாவும் எடுத்துப்போம். இந்த 10,000 ரூபாய் பிரீமியம்ல 1 கோடி ரூபாய் ஒருத்தான இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதனால நம்மளோட ஃபேமிலிக்கு போதுமான சேஃப்டி நெட்டும் இருக்கும். இதே 10,000 ரூபாய் பிரீமியம் தான் நம்ம கடைசி வரைக்கும் கட்டுவோம். இந்த 1 கோடி ரூபாய் கவரேஜ் ஒருவேளை தப்பா நடந்ததுன்னா இன்சூர் பண்ணவங்களோட ஃபேமிலிக்கு கிடைச்சு. மீதி இருக்க 90,000 ரூபாய் வருஷா வருஷம் ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட முன்னாடி பார்த்த மாதிரி 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் SWP கான்ஃபிகர் பண்ணாலும் நம்மளால 4 லட்ச ரூபாய் வருஷா வருஷம் வித்ட்ரா பண்ணிருக்கோம். கேரண்டீட் இன்கம் பிளான்ல 1 லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா 16வது வருஷத்துல இருந்து 1,20,000 ரூபாய் தான் நம்மளுக்கு
நம்மளுக்கு கிடைச்சது. ஆல்டர்னேட்டிவா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 4 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்தாலுமே கேரண்டீட் பிளான்ல கிடைக்கிறத விட ரொம்ப சிக்னிஃபிகண்டா அதிகமான தொகைனே சொல்லலாம். சோ ஓவராலா பார்த்தாலும் நம்ம கையில இருந்து போனது 10 லட்ச ரூபாய், நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் 1,30 லட்சத்துக்கும் மேல. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்மே இருந்திருக்கும். சோ இப்படி பார்க்கும்போதே நமக்கு கிளியரா தெரியும் எப்பவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் தனித்தனியா வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்னா கிடைக்கும் சொன்னாதான் நம்ம உஷாராகணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை மோஸ்ட் கேசஸ்ல நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா யூலிப் பிளான்ஸை சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல யூலிப் பிளான்ஸையுமே பேங்க் மேனேஜர்ஸோ ஏஜென்ட்ஸோ இல்ல சோஷியல் மீடியாலயோ நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது யூலிப் பிளான் சொல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே நம்மளுக்கு பிட்ச் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியால இருக்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் இதை இந்த மாதிரி விற்க கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லி பிட்ச் பண்ணக்கூடாது, யூலிப்பை இன்சூரன்ஸ் சொல்லி தான் பிட்ச் பண்ணணும்னு ரூல் போட்டிருந்தாலும் நிறைய பேர் இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸா தான் நரேட் பண்றாங்க. கேட்கும்போது ஏதோ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இன் ரியாலிட்டி அதுவுமே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான். அதுல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த போர்ஷன் சார்ஜஸாவே போயிடும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ற தொகையில ஒரு பெரிய தொகை சார்ஜஸா போயிடும். மீதி இருக்க தொகை மட்டும் தான் இன்வெஸ்ட் ஆயிருக்கும். ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அவங்க ப்ராமிஸ் பண்ணதை விட குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க 17-18% ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. கடைசியில நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா 8 இருந்து 9% வரைக்கும் தான் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அங்கேயுமே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கவரேஜ் கிடைக்காது. ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இங்க உதாரணத்துக்கு 30 வயசுல இருக்க ஒரு நபர் மாசத்துக்கு 50,000 ரூபாய் செலவு பண்றாரு. அதே மாதிரி அவர் கடன்கள் சொல்லிட்டு ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் ஒர்த்தான கவரேஜ் அவர் பேர்ல இருந்திருக்கணும். சோ இவ்வளவு பெரிய கவரேஜ் கேரண்டீட் இன்கம் பிளான்லயோ இல்ல யூலிப்லயோ எடுக்கணும்னா எக்கச்சக்கமான பிரீமியம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வருஷம் 5 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம பிரீமியம் பே பண்ணா கூட இந்த அளவுக்கு கவரேஜ் நமக்கு கிடைக்காது. ஆனா இதே டேர்ம் இன்சூரன்ஸ்ல மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா 2,000 ரூபாய் பிரீமியம்ல இந்த கவரேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் தேவைப்படும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிட்டோ பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இந்தியாலேயே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அக்ரிகேட்டர் டிட்டோ பிளாட்ஃபார்ம் தான். இவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டே உங்க கம்ப்ளீட்லி ஸ்பாம் ஃப்ரீ. அதாவது இமெயில் மூலமாவோ இல்ல போன் மூலமாவோ நமக்கு எந்த ஸ்பாமிங்குமே நடக்காது. அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஃப்ரீ கால்மே புக் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன், செக் பண்ணி பாருங்க. கூடவே அந்த கால்குலேட்டர் லிங்க்குமே இருக்கும். இந்த வீடியோல இருந்து ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா எப்பவுமே இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது. இன்சூரன்ஸ் சொன்னாலே டேர்ம் பிளான் மட்டும் தான் சிம்பிளாவும் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். மீதி இருக்க தொகையை இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணாலே நம்மளால அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.